அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணிகா. நம்முடைய வாழ்க்கையில் நாம் லட்சியத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த லட்சியம் எவ்வளவு சீக்கிரமாக நமக்கு கிடைக்க வேண்டும் அல்லது அந்த லட்சியத்தை நாம் எவ்வளவு சீக்கிரமாக அடைய வேண்டும் என்பது பல விடயங்கள் தங்கியுள்ளது. அதில் முக்கியமான ஒரு விடயம் கன்சிஸ்டன்சி, தொடர்ச்சியான தன்மை. நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய லட்சியத்தை நோக்கி குறைந்தது ஒவ்வொரு அடியாவது எடுத்து வைத்துக் கொண்டே இருக்கின்றோம். ஆனால் நம்முடைய இலட்சியத்தை நோக்கி நாம் அதி தீவிரமாக ஓடிக்கொண்டிருக்கின்றோம் என்ற அர்த்தம். நாம் எவ்வளவு நேரம் ஒரு விடயத்துக்கு எவ்வளவு நேரம் செலவழிக்கிறோமோ அவ்வளவு நேரம் நாம் இலட்சியத்தை அடைவதற்கான தூரம் குறைகிறது, காலம் குறைகிறது. எனவே தொடர்ச்சியான தன்மைதான் முக்கியம். நிறைய பேர் இங்கு செய்கிற ஒரு விடயம் என்று சொன்னால், நான் செய்த விடயம் சரியானதாக இல்லை என்று சொல்லி சரியில்லை என்று சொல்லி காலம் கடத்தி கொண்டிருப்பார்கள். இங்கு முக்கியமானது சரியான தன்மை அல்ல, கன்சிஸ்டன்சி. த பெர்ஃபெக்ட்னஸ் இஸ் நாட் மேட்டர், த மேட்டர் இஸ் கன்சிஸ்டன்சி. அதனால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கின்றோமா என்பதில் உறுதியாக இருங்கள். நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் பொழுது ஒரு மாத காலத்தில் நீங்கள் எவ்வளவு இடத்தை தாண்டி இருப்பீர்கள், எவ்வளவு காலத்தை எவ்வளவு தூரத்தை தாண்டி இருப்பீர்கள். அதாவது உங்களுடைய வெற்றிக்கு பக்கத்தில் சென்றிருப்பீர்கள். அதே ஒரு வருடம் கடந்தாயிட்டா நீங்கள் அந்த வெற்றிக்கு மிக அருகில் இருப்பீர்கள். நாளைக்கு அந்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பமாக இருக்கலாம். நீங்கள் செய்யாத ஒரு முயற்சியால் அந்த வெற்றி உங்களுக்கு நழுவ விடப்படலாம். எனவே எப்பொழுது வெற்றி கிடைக்கும் என்ற ஒரு எண்ணத்தில் ஓடிக்கொண்டே இருங்கள். எதிர்பாராத நேரத்தில் காலம் தன்னுடைய விளையாட்டை அங்கே காட்டத் தொடங்கும். அன்றிலிருந்து தொடங்கும் உங்களுடைய வாழ்க்கை, அன்றிலிருந்து தொடங்குகின்ற உங்களுடைய வாழ்க்கையை யாருமே நிறுத்த முடியாது. எனவே தொடர்ச்சியான தன்மையை மெயின்டைன் பண்ணிக்கொண்டே இருங்கள். வெற்றி நிச்சயம். நன்றி.